கொஞ்சம் நில்லுங்க. இந்த வாரம் வெனிஸ்டே உங்க ஆபீஸ்ல, ஸ்கூல்ல, காலேஜ்ல சடனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெனிஸ்டே லீவுன்னு. இதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டாங்க. எம்ப்ளாயிஸ்க்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ். பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா சொக் ஆயிடுவீங்க. இது நம்ம ரெஸ்ட் எடுக்க கொடுத்த லீவ் இல்ல நண்பா. இது ஒரு எக்கனாமிக் எமர்ஜென்சியோட சிக்னல் வார்னிங். பெட்ரோல் பில்ல மேல போறதுக்கும் உங்க வெனிஸ்டே லீவுக்கும் என்ன லிங்க்? இது உங்க பாக்கெட்டை எப்படி காலி பண்ண போகுது? லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஏனண்டா இது உங்க டெய்லி லைஃபோட டைரக்ட் கனெக்ஷன். ஃபர்ஸ்ட் இஸ் கொஸ்டின், பெட்ரோல் விலை யார் டிசைட் பண்ற? நம்ம இல்ல. இது ஒரு குளோபல் மார்க்கெட் கேம். இப்ப 2026ல உலகத்துல ஒரு பக்கம் வார் நடக்குது. அங்க ஒரு ஆயில் பைப்லைன் பிளாஸ்ட் ஆனா நம்ம ஊர்ல பெட்ரோல் செட் முன்னாடி கியூ நிக்குது. அது எப்படி நடக்குது? சிம்பிள். இந்த வார்னால கண்ட்ரிஸ் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ண பயப்படுவாங்க. கப்பல் வார ரூட்ஸ் எல்லாமே பிளாக் ஆகும். இதனால ப்ரொடக்ஷனை குறைப்பாங்க. டிமாண்ட் அப்படியே இருக்கும், பட் சப்ளை கட் ஆகும். இப்போ யோசிங்க, ஸ்டாக் கம்மியா இருக்கும் போது ரேட்டை ஏத்தினாதான் யூசேஜை குறைக்க முடியும்னு குளோபல் கம்பெனி நினைக்கும். அதுதான் இப்போ நடக்குது. இது ஜஸ்ட் ஃபியூல் ரேட் மட்டும் இல்ல, இது குளோபல் பொலிட்டிக்ஸோட ஒரு பார்ட். இப்போ நம்ம லோக்கல் கண்டஸ்டுக்கு வருவோம். குளோபல் பிரைஸ் ஏறினா மத்த நாடு கூட மேனேஜ் பண்ணலாம். பட் ஸ்ரீலங்காவில் இது ஒரு டபுள் கிட். ஏனென்றா நம்ம கிட்ட டாலர் பிரச்சனை, கடன் பிரச்சனை ரெண்டுமே இருக்கு. நம்ம பெட்ரோலை இம்போர்ட் பண்ண டாலர் வேணும். குளோபல் மார்க்கெட்ல ரேட் ஏறும்போது நம்ம இன்னும் அதிகமான டாலரை கொடுக்கணும். இது நம்ம ஃபாரின் ரிசர்வ்ஸை மொத்தமா காலி பண்ணணும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இப்போ 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்று பெட்ரோல் விலையை கூட்டணும், 2 பெட்ரோல் யூசேஜை கம்மி பண்ணணும். இதுதான் அந்த வெனிஸ்டே லீவ் பிளான். இதை பார்க்கும்போது ஒரு ஃபன்னி ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியலாம். ஒரு நாள் லீவ் விட்டா ஃபியூல் சேவ் ஆகுமான்னு நீங்க கேட்கலாம். கல்குலேஷன் பண்ணி பார்த்தா எஸ், சேவ் ஆகும். ஒரு நாள் ஃபுல்லா நம்ம டிராவல் பண்றத கண்ட்ரில மொத்தமா குறைச்சா மில்லியன் ஆஃப் லிட்டர் பெட்ரோல் அண்ட் டீசல் சேவ் ஆகும். பட் இதுல இருக்கிற ஹைட் அண்ட் டேஞ்சர் என்ன தெரியுமா? வெனிஸ்டே லீவ் விட்டா மண்டே அண்ட் டியூஸ்டே ஒர்க் முடிக்க எல்லாரும் ப்ரெஸ் ஆகுவாங்க. இல்லைன்னா தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப குறையும். இதனால கம்பெனி லூஸ் ஆகும், அவுட்புட் கம்மி ஆகும். பட் salary கொடுக்கணும். இதுல இன்னும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, மக்கள் கிட்ட ஃபியூல் இல்லைன்னு டைரக்டா சொல்லாம லீவ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கியூவை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. இது சொல்யூஷன் இல்ல மக்களே, இது ஒரு டெம்பரரி பேண்டேஜ் தான். சரி, இது பைக்கார் வச்சிருக்கிறவங்களோட முடிஞ்சிருமா? கண்டிப்பா இல்ல. பெட்ரோலோட விலை ஏறினா பஸ்ல டிக்கெட்டோட ரேட்டும் கண்டிப்பா ஏறும். பஸ்ஸோட டிக்கெட் ரேட் ஏறினா ஆபீஸுக்கு போறவங்க டிரான்ஸ்போர்ட் காஸ்டும் ஏறும். அது மட்டுமா ரோட்ல போற லொரி அண்ட் டெலிவரி பேனுக்கும் ஃபியூல் காஸ்ட் ஏறும். அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட்ல வெஜிடபிள் ரேட் ஏறும், ஹோட்டல்ல சாப்பாடு ரேட் ஏறும். லாஸ்ட் அப்பதான் நீங்க பைக்கே இல்லாம நடந்து போனாலும் உங்க பாக்கெட்ல இருந்து காசு போய்கிட்டு தான் இருக்கும். இது ஒரு செயின் ரியாக்ஷன். ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவங்களும் இப்பதான் கொஞ்சம் கையில காசு பார்த்து கொண்டு இருந்தாங்க. பட் இப்ப அந்த மக்களும் தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க. ஏனண்டா அவங்களால இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை தாங்க முடியல. இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல. சோ வாட்ஸ் த பிளான்? இண்டிவிஜுவல் லெவல்ல நம்ம என்ன பண்ண முடியும்? கார் போலிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது ஒரு 2-3 பேர் ஒரே இடத்த போறீங்கடா, அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே பைக்லயோ இல்ல கார்லயோ போனா பெட்ரோல் யூசேஜ் நம்ம கம்மி பண்ண முடியும். அன்னெசரியா வெளியே போறது இல்ல ட்ரிப்புக்கு போறத கட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனை சாய்ஸ் பண்ணுங்க. மெயினா உங்க பட்ஜெட்டை ரீசெக் பண்ணுங்க. இந்த வெனிஸ்டே லீவ்ன்றது ஒரு சிம்பிள் டிசிஷன் இல்ல, இது ஒரு பெரிய வார்னிங் சிக்னல். ஃபியூல் மேல டிபெண்ட் ஆன சிஸ்டம் எப்பவுமே ஸ்டேபிள் இல்லைன்னு நம்ம சிஸ்டம் நமக்கு சொல்ற மெசேஜ் தான் இது. சோ நெக்ஸ்ட் டைம் பெட்ரோல் செட்ல நிக்கும் போது இது பிரைஸ் மட்டும் இல்லைன்னு நினைச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பா இருந்திருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெனிஸ்டே லீவ் நல்ல டிசிஷனா? கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye.